குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டு இருக்கும் மிதுன ராசி சகோதர சகோதரிகளே உங்கள் அறிஞருக்கும் கண்ணமங்கலம் சேட்டு சோதரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது, என்னென்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம். மிதுன ராசி நண்பர்களே, உங்கள் வாழ்வாதாரம் கண்டிப்பாக உயருமா? திருமண தடை நீங்குமா? வேலைவாய்ப்பு கிடைக்குமா? இப்படி சட்ட சிக்கல்லாம் நீங்குமான்று நீங்கள் போராடி கொண்டிருக்கும் வாழ்க்கையில் வாழ்வா சாவா என்று எப்போதான் நல்ல நேரம் வரும். ஒவ்வொரு மாதமும் நல்லதான் சொல்கிறீங்களா ஐயா, ஆனால் எதுவுமே நடந்த பாடு இல்லையே, வருத்தப்படுறீங்களா? இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒவ்வொரு மாதமும் சொல்வது போல் இந்த மாதமும் உங்களுக்கு ஒரு நல்ல இது நடக்கும். வருத்தப்படாதீங்க. உங்களுடைய எதிர்காலம் நல்லா ஃப்யூச்சராக இருக்குது. உங்கள் ராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பது உங்களுக்கு பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் குடும்பத்தில் சிக்கலையும் தீர்வையும் கொடுத்தாலும் உங்களுக்கு போக போக உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக கொடுப்பார். உங்களுக்குள்ளே இருந்த கணவன் மனைக்குள்ளே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் விலகி ஒரு ஒற்றுமை மேம்படும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த அந்த மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை மேம்படும். குடும்பத்தில் வருமானம் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் உயரும். குடும்ப பெண்களுக்கும் ஒரு ஆதாயம், ஒரு சப்போர்ட், தாய் வழி உறவில் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல உதவிகள் சப்போர்ட்டுகள் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதாவது ஒரு ஏற்ற மிகுந்த மாதமாகவே உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2 சூரியன் புதன் இருப்பது தந்தையால் ஒரு ஆதாயம், நண்பர்களால் ஒரு ஆதாயம், அரசியல்வாதியால் ஒரு ஆதாயம், அரசாங்கத்தில் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது. அரசியலில் இருப்பவர்கள் ஒரு உயர் பதவி, தலைவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அரசாங்கத்தில் இருக்கும் வேலை செய்பவர்கள் கூடுமான வரையில் லஞ்சம் வாங்குவதை தவிர்க்கவும். உயர் அதிகாரிகளின் சப்போர்ட்டு, கூட வேலை செய்கிறவர்களின் சப்போர்ட்டு சாதகமாகவும் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது கேட்டிருந்தீங்களாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வு, சம்பளம் உயர்வு இதெல்லாமே சீரும் சிறப்புமாக உங்களுக்கு இருக்கிறது. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதனால் எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலே பாருங்கள், முத்த விடாதீங்க. குடும்பம் முத்த விட்டிங்களாக்கா அவ்வளோ சிறப்பு, பெரிய செலவு வைத்து விடும். அதான் கொஞ்சம் அது மட்டும் கவனம் தேவை. காரியங்கள் தடை, எங்கே போனால் ஒரு வேலை ஆகலை, போய் சுற்றி அலைஞ்சிட்டு வரத்தாகுது, காசு தான் செலவாகுது. என்னங்க ஐயா ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது அப்படின்றீங்களா? வருத்தப்படாதீங்க. கொஞ்சம் நிதானமாக தான் நடக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். இந்த மாதமும் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் காரியம் தாமதம் தான், ஆனால் நடக்கும். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவான்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். தாமதமானால் நல்லதாக கிடைக்கும். ஆடி மாதம் அடிக்கும் காற்று அம்மிக்கல்லும் நகரும் அப்படின்னுவாங்க. நமக்கு அம்மிக்கல் நகர்தோ இல்லையோ, வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் சிறப்பாக நடந்தால் அதுவே போதும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். கண்டிப்பாக அது நடக்கும். உங்களுடைய அதாவது மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்கிறார். அப்போ இருக்கும் இடத்தில் ஏதாவது சிக்கல் இருந்தால் அது முடிவு வரும். ஒரு சிலருக்கு சிக்கல் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆக ஒரு இடம் வாங்கினாக்க அலசி ஆராய்ந்து செக் பண்ணி வாங்குங்க. வீடு வாங்கலாம், இடம் வாங்கினாலும் கொஞ்சம் செக் பண்ணி வாங்க. வண்டி வாகனம், எலக்ட்ரிக் பொருள் வாங்கத்தில் யோகம் ரொம்ப அமோகமாக சிறப்பாக இருக்குது. ஏன்னாக்கா உங்களுடைய ராசிக்கு 4 அசையா சொத்தும் ஒரு அமைப்பில் ஒரு சிக்கல் வர மாதிரி காட்டுது. அதில் மட்டும் கவனம் தேங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போது கூட ஒரு ஹெல்மெட் போட்டு பாதுகாப்பாக ஓட்டுங்க. அது ரொம்ப உங்களுக்கு சிறப்பாகவும் நல்லதாகவும் இருக்கும். உங்களுடைய எதிர்காலம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்குது. 9ல் பார்த்தா உங்கள் ராசி 9 ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். பூர்வீகத்தாலும் ஒரு ஆதாயம், பூர்வீக இடத்தில் ஏதோ ஒரு புதையல் கிடைக்க யோகம்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்து சிக்கனமாக கையாளுங்க.
ஒரு வீடு கடகால் நோண்டினாலும் அங்கே ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும், பழைய காலத்து பொருள். அதுமாரிலாம் வாய்ப்பு இருக்குது. அதே அந்த மாதம் உங்களுக்கு போக முடியாத கோயில் கூட நீங்கள் போய் வரதுல அமைப்பு இருக்குது. ஆன்மீக டூர், ஆன்மீக பயணம் ரொம்ப சிறப்பாக சீரும் சிறப்புமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலம் என்று சொல்லும் அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது. 10ல் சனி பகவான் இருப்பது தொழில் ஒரு தடையில்லாமல் ஒரு சீரும் சிறப்பாக நடைபெறும், பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் உங்களுடைய தொழில் வயசானங்களாலும் தொழிலாளர்கள் மூலியமாகவும் ஆதாயம் சப்போர்ட் நல்லா இருக்குது. ஆக நீங்கள் அதை தொழிலாளருக்கு என்னென்ன வேணுமோ சலுகைகள் செய்ய செய்ய உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ராசிக்கு 12ல் சுக்கிரன் இருப்பது பணத்துக்கு குடும்பத்தினரில் வீண் செலவு, வீண் வரையும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். அதனால் சமாளிக்கும் திறமை உண்டு. திருமணம் ஆகாத இருப்பவர்கள் கண்டிப்பாக வரன் அமையும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதேபோல் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணி தேடிக்கொண்டு இருக்கும் ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளுக்கும் இந்த மாத பரீட்சை நல்லா அருமையாக எழுதுவீங்க, திறமையாக எழுதுவீங்க. கண்டிப்பாக பாஸ் ஆகிட்டு வேலை கிடைக்கும். ரிசல்ட் எதாவது எதிர்பார்த்தாலும் இந்த மாதம் நல்லா ரிசல்ட்டு வரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வர்கள், ரியல் எஸ்டேட்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, நகைக்கடை, ஜவுளி கடை, ஸ்வீட் கடை, தின்பண்டம் பொருள், கல்வித்துறை எல்லாமே பார்த்தோன்னா இந்த மாதம் ரொம்ப அமோகமாக அற்புதமாக பிஸ்னஸ் தொழில் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போராடி ஜெயிச்சதெல்லாம் கைமேல் பலன் இருக்கும். போராடி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எல்லாமே கைகூடி நிலையாக எங்கே நின்றுந்தாலும் வந்து உங்கள் கை சேரும். வெளியில் எங்கேயாவது காசு கொடுத்துருந்தாலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்குதா, அதெல்லாம் அந்த மாதம் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எதையும் மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். நைட்டில் உறக்கம் இல்லாமல் அவஸ்தைப்படும் கஷ்டப்படும். நீங்கள் உங்களுக்கு எல்லாமே ஒரு நிம்மதியும் மன நிம்மதியும் மன நிறைவும் தரும்போது ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கப் போகிறது. அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. இடம் வாங்குகிற யோகம், ஒரு வண்டி வாங்குகிற யோகம், எலக்ட்ரிக் பைக் முக்கியமாக வந்து பண்ணுங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டியோ எலக்ட்ரிக் பைக்கோ வாங்குகிற யோகம் சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு வண்டி வாங்கலாம். உங்களுடைய வீட்டில் ஏதாவது உங்கள் வீட்டில் தீய சக்தி இருக்குமா, யாராவது செய்வனை செஞ்சு வச்சுட்டு இருப்பாங்களா, இப்படி கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துன்னே இருக்குது வீட்டில், சண்டை மேலே சண்டை நடந்தது வீட்டில்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா, ஒரு டவுட் இருக்குதா, ஒன்றும் செய்ய வேண்டாம். வீட்டில் நல்ல சாமான் பகையை வீடு ஃபுல்லாக நல்லா காட்டி மாட்டு கோமியம் கொஞ்சம் தெளிச்சிட்டு இந்த ஆகாச கருட கிழங்கு ஒன்று வாசலில் மாட்டி விடுங்க, கட்டி தொங்க விடுங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற அனைத்து தீய சக்திகளும் கெட்ட சக்திகளும் வெளியேறி உங்களுக்கு நினச்ச மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நல்லது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். உங்களை வாழவே விடக்கூடாது. இந்த எதிரியும் கூட தானாக அடங்கி போயிடுவாங்க. அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய முயற்சிகள் அனையும் இனிமேல் படிப்படியாக ஒன்றா நடக்கும். உங்கள் கண் முன்னையே உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, உங்களை தொந்தரவு பண்ணவங்க எல்லாம் அழிஞ்சு போவாங்க. நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. நாம் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு தீய சக்தியும் எந்த ஒரு கண்டிஸ்டியும் பொறாமல் வச்சுருப்போம் நம்மளை வந்து கிட்ட அடங்காது. அதனால் தைரியமாக எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டும். தைரியமாக எல்லாத்தையும் வழிநடத்தி செல்லுங்கள். தைரியம்தான் உங்களுக்கு முழு பலன். வாழ்க்கையில் நல்லதே நினைக்கும் நீங்கள் நல்லதே செய்து வெற்றி அடைய வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.